நீங்கள் யாருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட்டா, மும்பை இந்தியன்ஸா, அநேகமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒடிசா ட்ரைப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அது என்னப்பா புது டீமாக ஐபிஎல் எனக்கே கேள்விப்படாதுன்னா, இந்தியாவில் இதான் ரொம்ப முக்கியமான டீம். ஏன்னா நேற்று இங்கே ஒரு 70 விக்கெட் ஆய்ப்பு இருக்குது. என்னப்பா சங்கதின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில் இந்த ஸ்டெர்லைட்டுக்காக போராடின ஒரு 13 பேரை சுட்டு கொன்னுச்சுல அரசாங்கம். யாருக்கு? வேதாந்தாங்கிற நிறுவனத்துக்கு ஆதரவா. அதே வேதாந்தா நிறுவனம் இப்போ என்ன செய்யுதுனாக்க, ஒடிசாவில் சிஜிமாலிங்கிற ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற இந்த கோந்த் அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள், அவங்க பகுதியில் போய் இந்த பாக்சைட் சுரங்கங்களை ஏற்படுத்தி அந்த கனிம வளத்தெல்லாம் ஆட்டையை போட பார்க்குது. இதை எதிர்த்து போராடுற அந்த பழங்குடி மக்கள் இருக்காங்களே, அவங்கள காவல்துறையும் சிஆர்பிஎஃப்பும் சேர்ந்து நேற்று சுட்டுருக்குறாங்க துப்பாக்கியால். இதில் பெரிய போராட்டம் காலந்தூரம் நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற பெண்கள், அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் வீட்டை விட்டு வெளியே போய் பயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் போலீஸாக நிற்கிறாங்க. நாங்கள் விளைச்சல் போட்டதை அறுவடை செய்ய முடியல, பயிரெலாம் நாசமாக போயிட்டுருக்கு, எங்கள் வாழ்வாதாரத்துக்கு யாருங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது ஜனநாயக நாடு. இப்போ அவங்க வந்து பயங்கரவாதிகள் இல்லை, போராளிகள் இல்லை. அவங்க வந்து ஈரான், அமெரிக்கா, நம்ம நாட்டில் நம்ம குடிமக்கள், அப்பாவி பழங்குடி மக்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐக்கெலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒடிசாவில் இருக்கிற பழங்குடி மக்களுக்கு கொஞ்சம் ஆதரவு அளிக்கணும். இந்த செய்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில பழங்குடிகள் எல்லாருக்கும் செய்தி தெரிஞ்சு போராட்டத்தில் இறங்குறதுனால அவங்களுடைய மலைப்பகுதிகளில் பாதுகாத்துருக்குறாங்க. நம்மளும் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுல ஒரு சிறிய பங்கு வகிக்கணும். இந்த செய்தியை எல்லாரும் தெரியவாது செஞ்சுருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.